எங்க அம்மாவி முத்துமாரி அம்மாவி சித்தாங்கி ஆளை கட்டி சின்ன சின்ன நடந்து அங்காளம்மா வரலா அங்காளம்மா வரலா முத்துமாரி வரலா முத்துமாரி வரலா நடனமாடு அங்காளியவன் சுடலையாட வரலா அங்காளியவன் சுடலையாட வரலா சித்தாங்கி ஆளை கட்டி சின்ன சின்ன நடந்து முத்துமாரி வரலா முத்துமாரி வரலா முத்துமாரி வரலா முத்துமாரி வரலா நடனமாடு அங்காளியவன் சுடலையாட வரலா அங்காளாவ சுடலையாட வரலா பட்டாட பரபரக்கே பாதங்களுக்கு தரங்க அங்காளம்மா வரலா முத்து மாறி வரலாம் நடனமாடு அங்காளியவ சுடலையாட வரலாம் அங்காளியவ சுடலையாடி வரலாம் நடனமாடு அங்காளியவ சுடலையாட வரலாம் சுடலையாடி வரலாம் பட்டாட பரபரக்கே பட்டாட பரபரக்கே பாதங்களுக்கு தரங்க அங்காளம்மா வரலாம் முத்து மாறி வரலாம் நடனமாடு அங்காளியவ சுடலையாட வரலாம் நடனமாடு அங்காளியவ சுடலையாட வரலாம் நடனமாடு அங்காளியவ சுடலையாட வரலாம் அத்தானி அடிவ கருமாரி நீ அடிவ ஆத்தானி அடிவ கருமாரி நீ அடிவ குமாரி நீ அடிவ தேவி நீ அடிவ திருசூலி நீ அடிவ அடமாயி நீ அடிவ ஆத்தானி அடிவ தேவி நீ அடிவ ஆத்தானி அடிவ அடமாயி நீ அடிவ அந்தரி நிரந்தரி சுரந்தரி அனகுமயி அரந்தரி நிரந்தரி சுரந்தரி அனகுமயி கோவிந்தா கோவிந்தா அம்மா அம்மா கோவிந்தா 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 மானமாடு மழுவாடு மங்கை சிவராமியாடு மானமாடு மழுவாடு மங்கை சிவராமியாடு மகமாயி மகமாயி சமயபுரத்தாயி உன் மகனிடக்கு எல்லாம் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே மகன் எனக்கு எல்லாமும் உள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையருக்கு காவல் ஆரி சமயபுரத்தாயே அதற்கு எல்லாமும்
முட்டத்தூரிலே ஏரிக்கரையின் மீது ஒரு உலக்கை சத்தம் கேட்காத இடத்திலே ஊருக்கு எல்லை காவலுக்குரிய ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா உட்காருங்க செல்லியம்மன் அம்மா கொஞ்சம் உட்காருங்க அவ்வளோ உட்காருங்க உட்காருங்க அம்மா உட்காரு உட்காரு கொஞ்ச நேரம் உட்காருங்க செல்லியம்மன் வந்திருக்கின்றேன் செல்லி உட்காருமா நான் இங்கு வருகிறேன் என்றால் எப்பேற்பட்டவள் கோழி முட்டை கண்கள் போராடிவர்கள் அண்டத்திற்கு பின்னத்து சகோதர உருவம் காலிலே தண்டை சிலம்பு என்னை பார்ப்பவர் கண்டோர் பயந்து ஆதியிலே நான் பிறந்தி ஆதிசக்தி இப்பொழுது அளிக்கின்றேன் நீ கேட்ட அஸ்தமா என்ன போல பல கோடி மக்கள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியா? சென்று காய்ச்சல் காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா தாயே? உன்னுடைய இடது கரத்தில் இருக்கக்கூடிய படைத்தல் காத்தல் ஐத்தல் சொல்லக்கூடிய இந்த திரு சோளம் உண்மைதான். இந்த திரு சோளம் அடியெடுத்து வேணும் தாயே. என் கருத்தில் இருக்கக்கூடிய திருச்சோளம் உனக்கு வேண்டுமா? அப்படியா? இதோ அழைக்கின்றேன், பெற்றுக்கொள். ஆசையம் இருக்குதம்மா தாய். என்ன தெரியுமா? மார்பை அலங்கரித்து கொண்டிருக்கிறது அல்லவா மலர் மாலை, புஷ்ப மாலை, வெற்றி மாலை, அந்த மார் பதக்கம் இந்த அடியனுக்கு தாய். அம்மா தாயே, கேட்டது தடையில்லாமல் வாரி கொடுத்து விட்டீர்கள். இருந்த வாதம் நோய்களை தீர்க்கக்கூடியது வேம்பு. அந்த வேம்பு சின்னம்மை பெரியம்மை தட்டாமை நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த வேம்பாடு. இந்த பச்சை புடவை, இந்த பச்சை புடவை, இந்த வேம்பு ஆடு இந்த அடியனுக்கு வேணும் தாயே. அப்படியா? நோய்களை தீர்க்கக்கூடியது என் இடத்தில் இருக்கக்கூடியது சக்திவே உனக்கு வேண்டுமா? உண்மைதான் தாயே. மகனே நைனா, இதோ அழைக்கின்றேன். உங்களுடைய வலது கரத்தில் இருக்குது அல்லவா பிரம்பு, மந்திர பிரம்பு. அந்த மந்திர பிரம்பின் மகத்துவம் எனத்தாகி சந்திரசேகரன் என்னுடைய சைலன்ஸ். என்னுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தின் மகத்துவம் கேட்கின்றாய். இந்த உலகிலே உள்ள 7 கோடி மந்திர இந்திர நந்திர மாயாஜாலம் கூடுவிட்டு கூடுவாய் தன்மை மோடி வைப்பது மோடி எடுப்பது அவளை வரத்தை வாரி வழங்குகின்றேனே. இந்த செல்லி நானே இந்த மந்திர பிரம்பு கடக்கலாம். 7 கோடி இந்திரஜால மந்திரஜாலம் கூடுவிட்டு கூடுவாய் சத்திய மோடி வைப்பது மோடி எடுப்பது. ஏன் தேவர்களும் தலைவர் தேவ இந்திரனும் மும்மூர்த்தி தேவர்களும் அடக்கும் 7 கண்ணிலே மொத்த கன்னியாக இருக்கக்கூடிய இந்த செல்லியம்மனே இந்த மந்திர பிரபு கடக்கும். ஆமா தாய்தே, மந்திர
பிரபு அடிகளுக்கு வேணும் தாய். அப்படியா? அப்படியே அளிக்கின்றேன் மகனே. அம்மா தாயே, கேட்டது அனைத்துமே தடை இல்லாமல் வாரி கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் சென்று வாருங்கள் அம்மா. அப்படியே சந்திரசேகரன் ஐயா, என்னை மறுபடியும் முன்னே விட்டு பின்னே அழைத்ததற்கு காரணம் என்ன? மறுபடியும் முன்னே விட்டு பின்னே அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன? நான் யார்? ஒரு மனித ஜென்மன், மானிட பிறப்பு. என்றாவது ஒரு நாள் தெரிந்தோ புரிந்தோ அறிந்தோ சிறிய தவறு செய்து விட்டால் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போல் காக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படியா? அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இதோ முத்துமாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் ஆலயத்தை எழுப்பி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை செய்து எங்கள் சர்வசக்தி நாடகமன்றத்துக்கு அன்பான அழைப்பு கொடுத்து அறுசுவை உணவு வழங்கி இந்த புண்ணிய சேத்திரத்திலே புனிதமான மேடையிலே எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கி முட்டத்தூர் செல்லியம்மனுடைய வரலாற்றை நடத்துவதற்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கி இன்னும் இதே கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மகளிர் அணியினர், இளைஞர், கிராம விசேஷம், ஊர் பெரியவர்கள், நாட்டமந்தர்கள், விழா குழுவினர்கள் என அனைவருக்கும் எங்கள் சர்வசக்தி நாடகமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இது அம்மனை அடிக்கக்கூடிய காட்சி, வதைக்கக்கூடிய காட்சி. அப்படி அம்மனை அடிக்கும் போது அம்மன் மீது பற்று கொண்டவர்கள், என்னடா அம்மனை போய் இப்படி அடிக்கிறானே, எட்டு ஒதுக்கிறானே, இவன் நல்லா இருப்பானா, இவன் கை காலு எதனா ஆயிடுமா, உடஞ்சிருமா அப்படின்னு யாரும் சாபம் விட வேண்டாம். இது ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் அடிக்கக்கூடிய காட்சி. ஏன்னா இவருக்கு திருமணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க, 3ஆவதும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அத மாதிரி இவர் செய்யற காட்சி, அத மாதிரி நாடகத்துக்காக சும்மா அடிப்பான்னு சொன்னா அத மாதிரி வதைக்கிறாரு. அதனால அவங்களாம் கொடுக்குற சாபம் 3ஆவது உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் கொடுக்குறாங்க. அது என்ன, அது அம்மாவில் தான் பாத்துக்கணும். அதனால இதே மாதிரி அடிச்சு அடிச்சு குடும்பத்துல கை உடஞ்சது ஒன்றை விட அவன் பொண்டாடிக்கணும். அதனால தான் ஓடிட்டான். 2 சத்தியமா விளையாட்டு சொல்ல காலி வருஷம் போட்டுக்கிறேன். 2 பொம்பளை பசங்க, ஆனா அவங்க பொண்டாட்டி ஓடிச்சு. இந்த நாடகம் போட்டு ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நாடகம் போடல. ஒரு கிராமத்துல ஒரு வாய் இல்லைன்னா ஒரு வாய் பழிக்கும். வாய் சொல் தலைக்கு சமயம் சொல்லுவாங்க. சொன்னதுனால தான் இந்த தம்பிக்கு கை ஒடிஞ்சிருக்கு. உண்மையிலே இந்த சுண்டு வரல உள்ள நாகம் இது எலும்பு எதுவுமே இல்லை, ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் வேற ஆள் இல்லை கம்பெனியில். அதனால வந்து இந்த நாடகத்தை கேட்டதின் பேரினாலே வேற நாடகம் மாத்தி போட முடியல. இருந்தாலும் யார் சொன்னாலும் அவர் தான் சொன்னதாகணும். ஆகையால தயவு செய்து யாரும் சாபம் விட வேண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து, உங்களில் ஒருவனாக நினைத்து தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது நாடகமா பாருங்க, யாரும் சாபம் விட வேண்டாம் என்று சொல்லி உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறோம். ஜான் வயிற்றுக்காக கிராமமாக சென்று நாடகம் நடத்தக்கூடிய நாடக நடிகர்கள் நாங்க. அதனால உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து தயவு செய்து மன்னித்தருளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தெய்வப்பற்று கொண்டவர்கள் யாரும் மனசறிஞ்சு சாபத்தை விடாதீங்க. தயவுசெய்து உங்க வீட்டு பிள்ளையா போறோம் கும்பிடாண்டா கும்பிட்டியா, சந்தோஷம்.